பொறுப்பையும் பொது நலனையும் இரு கண்களாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிற நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியுடைய அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்தியாவையும் திரைப்பட உலகத்தையும் பிரிக்கவே முடியாது. உலக திரைப்பட வரலாற்றை எடுத்துக்கொண்டால் இந்தியா அது மிகச்சிறந்த இடத்திலே இருக்கிறது. ஒரு முறை இந்தியா முந்துகிறது, ஒரு முறை அமெரிக்கா முந்துகிறது. உலகிலே அதிகமாக திரைப்படங்கள் தயாரிக்கிற நாடுகள் என்று இந்த இரு நாடுகள்தான் போட்டி போட்டுக்கொண்டு முன்னேறி கொண்டிருக்கின்றன. இந்திய திரைப்பட வரலாற்றை எடுத்துக்கொண்டால் அதற்கு 104 ஆண்டுகள் ஆகின்றன. 1812 தான் முறையான பதிவு பெற்ற முதல் திரைப்படம் உருவாகியது. அதுவும் வட இந்தியாவிலே தான் அந்த வரலாற்றை ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது. தாதா சாஹேப் பால்கே வடக்கே இருந்து கொண்டு முன்னணி இயக்குனராக இயங்கி அவர் மிகச்சிறந்த படங்களை எல்லாம் தர ஆரம்பித்ததுதான் உலக நாடுகளெல்லாம் இந்தியாவை நோக்கி திரும்ப ஆரம்பித்தன. தமிழக திரைப்பட வரலாற்றை எடுத்துக்கொண்டால் அதை சாமிக்கண்ணு அவரிடத்திலே இருந்தும் வின்சென்ட் என்பவரிடம் இருந்தும் தான் அதை ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் அதையெல்லாம் மௌன யுகமாகத்தான் அப்பொழுது பார்க்க முடிந்தது. அப்பொழுதெல்லாம் வசனமற்ற படங்கள், ஒலிப்பதிவு வசதியே இல்லாத ஒரு காரணங்கள், அது ஒலிப்பதிவே சாத்தியமில்லை என்கிற சூழ்நிலைகள். சரி, மலையாள பட உலகை எடுத்துக்கொண்டால் அதனுடைய வரலாறு என்பது கொஞ்சம் சற்று பின்னாளிலே தான் ஆரம்பிக்கிறது. கிட்டத்தட்ட 104 வருட பழமை உள்ள இந்திய வரலாற்றிலே 86 ஆண்டுகள் பழமை கொண்டதாக மலையாள பட உலகம் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான தகவலை நான் சொல்ல போகிறேன். மலையாள பட உலகை முதலில் ஆரம்பித்து வைத்தவர் யார் என்று கேட்டால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். மலையாள பட உலகில் முதலிலே படம் தயாரித்த பெருமை ஒரு தமிழரைத்தான் சேரும். நம்ப கடினமாக இருக்கிறதல்லவா? உண்மைதான், அதுதான் செய்தி. ஜேசி டேனியல் என்பவர்தான் முதல் முறையாக தமிழகத்திலே இருந்து, கன்னியாகுமரியிலே இருந்து அவர் புறப்பட்டு போய் அங்கே அந்த மண்ணிலே, கேரள மண்ணிலே ஒரு மலையாள படத்தை தயாரிக்கிறேன் பேர் வழி என்று இறங்குகிறார். பார்த்தால் ஏராளமான பணம் தேவைப்படுகிறது. உடனே தன்னுடைய சொத்துக்களையெல்லாம் விற்கிறார். விற்றும் கூட அந்த படத்தை முடிக்க முடியாமல் கேரள அரசிடம் நிதி கோரி அவர் போய் நிற்கிறார். ஆனால் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது. முதலிலே தமிழகத்திலே இருந்து மலையாளத்திற்கு பெருமை சேர்க்கிற விதமாக ஒரு தமிழர் முன்வருகிறார். ஏன் அதற்கு நிதி உதவி செய்யக்கூடாது என்கிற கேள்விக்கெல்லாம், அந்த நியாயக்கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கவில்லை. யாரொன்றும் ஆதாரம் இல்லாமல் எதை ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அப்பொழுது கேரள முதல்வராக இருந்த கருணாகரன் என்ன சொன்னாராம், அவர் தமிழ்நாட்டவராயிற்றே, எப்படி நாம் செய்ய முடியும் என்று சொன்னாராம். இவையெல்லாம் செவிவழி செய்திகளாக வருகிறவை தான், உண்மையா என்பதற்கெல்லாம் நிரூபணங்கள் இல்லை. முதல் மலையாள திரைப்படம் தயாரித்த பெருமையை, அங்கீகாரத்தை பெறுவதற்காக நம்முடைய ஜேசி டேனியல் அவ்வளவு பாடுபட்டிருக்கிறார், அவ்வளவு முயற்சிகள் எடுத்திருக்கிறார். இதற்காக அவர் செய்திருந்த முயற்சிகளெல்லாம் பார்க்கிறபோது ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த காலத்திலே வந்த எல்லா ஒலியற்ற, குரலற்ற எல்லா படங்களையும் பார்த்திருக்கிறார். ஆனால் கடைசி வரைக்கும் அவர்தான் அந்த படத்தை எடுத்தார் என்பதற்கான அங்கீகாரமே இல்லாமல் கடனிலே மூழ்கி அவர் இறந்து போகிறார் என்பதுதான் உண்மை செய்தி. ஆனால் பார்த்தார், புகழ்மிக்க மலையாள இயக்குனரான கமல் அவர்கள், அங்கே ஒரு இயக்குனர் கமல் இருக்கிறார். அவர் செல்லுலாய்டு என்று ஒரு படம் எடுக்கிறார். அந்த செல்லுலாய்டிலே தான் அவர் அழகாக பதிவு செய்கிறார், ஒரு தமிழரால் தான் மலையாள பட உலகம் அறிவோம் என்றும் பிள்ளையாசுழி போட்டும் ஆரம்பிக்கப்பட்டது என்பதை நிரூபிக்கிற விதமாக அந்த செல்லுலாய்டு படம் மிக அருமையான ஆதாரமாக இன்றைக்கு அமர்ந்திருக்கிறது. யாரோ ஜேசி டேனியலுக்கு பெருமை சேர்க்கவில்லை. மலையாள இயக்குனர் ஒருவரே அவர் எடுத்த படத்தை பற்றி மிக அருமையான ஒரு படத்தை, அது ஒரு கதை படம் தான், அது டாக்குமெண்ட்ரி என்று கருதிவிட வேண்டாம். அதாவது எப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு முயற்சி கமல் செய்தது. நாம் அறிந்த நம்முடைய நவீன பிருத்திவிராஜ் இருக்கிறார், அவரை வைத்தும் மம்தாவை வைத்தும் ஒரு காதல் கதையாக அதை உருவாக்கி மிக சுவையாக கொண்டு சென்றிருக்கிறார். அந்த படம் பெரிய வெற்றியை பெறவில்லை என்றாலும் ஆணித்தரமாக ஒரு ஆவணமாக
தமிழர்தான் மலையாள பட உலகினுடைய தந்தை என்பதை நிரூபிக்கிற விதமாக அந்த படம் அமைந்திருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. மலையாளிகள், மலையாள தமிழ் பட உலகைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் ஜோசப் டேனியல் அவர்களைத்தான் தந்தையாக இன்றைக்கும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த படம் ஓடியது என்பதற்கு பெரிய ஆதாரங்கள் இல்லை என்றாலும் கூட ஏதோ ஒரு பிராயச்சித்தம் கண்டுவிட்டதாகத்தான் கமல் எண்ணினார். காரணம், இப்படிப்பட்ட ஒரு வெளிமாநிலத்திலே இருந்து வந்த ஒரு தமிழர் இப்படிப்பட்ட ஒரு அருமையான முயற்சியை எடுத்திருக்கிறாரே, அவருக்கு ஒரு அங்கீகாரம் தர வேண்டாமா என்கிற அந்த எண்ணமே ஒரு மிகச்சிறந்த எண்ணமாக இருக்கிறது. கன்னியாகுமரியிலே பிறந்த ஜேசி டேனியல் அவர்கள் அகஸ்தீஸ்வரம் என்ற அந்த கன்னியாகுமரியிலே அருகிலே இருக்கிற அகஸ்தீஸ்வரம் பகுதியைச் சேர்ந்தவர். இவருடைய தந்தை, ஜேசி டேனியலுடைய தந்தை ஒரு மருத்துவராக இருந்திருக்கிறார். ஆனால் ஓரளவு செல்வம் எல்லாம் இருந்திருக்கிறது. ஆனால் அவருக்கு ஏனோ கேரளாவிலே அதிகமான ஈடுபாடு இருந்திருக்கிறது. அவர் முதலே திரைப்படமாக எடுக்க எண்ணியது ஒரு கதைப்படம் அல்ல, அது ஒரு ஆவணப்படத்தைத்தான் அவர் எடுக்க எண்ணியிருக்கிறார். அதற்கு களரி ஃபைட் என்று சொல்லப்படுகிற அந்த கேரள அற்புதமான சண்டைக்கலையை பற்றி தான் அவர் முதலில் எடுக்க நினைத்தார். அப்புறம் அதனுடைய நீளம் போதாது என்று கருதி அதில் வர்மக்கலையையும் சேர்த்து ஒன்றாக அவர் ஒரு படமாக ஆக்க எண்ணினார். திருவனந்தபுரத்திலே அவர் படித்ததினாலே அவருக்கு கேரள ஈடுபாடுகள் அதிகமாக இருந்திருக்கின்றன. என்ப ஆச்சரியமாக விஷயம் என்னவென்றால், தன்னுடைய தாய்மொழியிலே ஒரு படத்தை உருவாக்க எண்ணாமல் மலையாளத்திலே உருவாக்க எண்ணியிருக்கிறாரே, அந்த பிரித்து பார்க்க மனமில்லாமல் என்றையும் ஒன்றாக கருதி தன்னுடைய தாய்மொழி உணர்வையும் மீறி ஒரு மலையாளத்திலே ஒரு படம் எடுக்க வேண்டும் ஒரு தமிழர் எண்ணியது என்பது உண்மையிலே ஒரு புதிய கோணமாகவும் ஒரு பாராட்டும்படியான விஷயமாகவும் இருக்கிறது. மௌனப்படங்களை எல்லாம் ஒன்றுவிடாமல் பார்த்த ஜேசி டேனியல் அதற்கு பிறகு ஏதோ ஒரு வகையிலே டாக்குமெண்ட்ரி படம் எடுத்தால் போதும் என்று அந்த களரி ஃபைட் என்று சொல்லப்படுகிற அந்த சண்டை முறையையும் வர்மக்கலை பற்றியும் எடுக்க அவர் இறங்குகிற பொழுது பலரும் அவரை காற்றிறக்கும் விதமாக பேசுகிறார்கள். அதெல்லாம் டாக்குமெண்ட்ரிலாம் இங்கே ஓடாது, நீ பேசாமல் நேரடியாக திரைப்படமே எடு, ஒரு கதை சார்ந்த படம் எடு, டாக்குமெண்ட்ரிலாம் யாரை பார்க்க போகிறாங்க. 86 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படி ஒரு கருத்து நிலவியது என்று சொன்னால் உண்மையிலேயே அதை பற்றி ஒரு பரிசீலிக்க வேண்டிய அவசியத்திலே தான் இருந்தார். சரி என்று அதை பற்றி நல்ல இந்த கலையிலே ஆழ்ந்த அறிவு வேண்டும் என்பதற்காக மும்பைக்கு சென்றிருக்கிறார். அங்கே நிறைய பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். வசதி குறைவான ஒரு சூழலிலே அவர் அந்த கலையெல்லாம் கற்றிருக்கிறார். அதற்கு பிறகு பார்த்தார், அது நிறைய பணம் தேவைப்படுகிறது என்று உணர்ந்து அகஸ்தீஸ்வரத்திலே இருந்த தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்கிறார். யார் இப்படியெல்லாம் முன் வருவார்கள்? 1928 திருவாங்கூர் நேஷனல் பிக்சர்ஸ் என்ற பெயராலே ஒரு திரைப்பட நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார். அப்படியே அது படம் எடுப்பதற்கெல்லாம் அப்பொழுதெல்லாம் வசதி இல்லை என்பதனாலே அப்பொழுதெல்லாம் இண்டோர் என்று சொல்லப்படுகிற உட்காட்சி படங்கள் தான். எனவே அங்கே ஒரு ஸ்டுடியோ ஒன்றை நிர்மாணிக்கிறார். கேரளத்தினுடைய முதல் ஆவணப்படம் என்ற வகையிலே அவர் பதிவு செய்ய விரும்புகிற பொழுது அது எடுபடாது என்ற கருத்துக்கு உடன்பாடு ஏற்பட்டு அதுக்கு பிறகு அவர் எடுத்த திரைப்படம்தான் விசுதகுமாரன் என்கிற பெயராலே அவர் எடுத்த படம். அந்த கதையை இவரே உருவாக்குகிறார். திருவனந்தபுரத்திலே இருந்து இலங்கைக்கு ஒரு சிறுவன் நகருகிறான், அது தப்பி ஓடுகிறான். இவனுடைய வரலாறு தான் அந்த விசுதகுமாரன் என்கிற ஒரு கதை. அதிலே ஒரு நடிகை ஒன்று தேவைப்படுகிறாள் அந்த படத்திலே நடிப்பதற்காக. நடிகை என்பது அந்த காலத்தில் 1930களிலே நடிகை என்பது ஒரு குதிரை கொம்பு. யாரும் திரைப்படங்களிலே ஆண்கள் மட்டும்தான் நடிப்பது, பெண் வேடத்தை ஏற்றுத்தான் ஆண்கள் நடித்திருக்கிறார்களே தவிர பெண்கள் நடித்ததில்லை. எனவே பார்த்தார், மும்பையிலே தான் இப்படிப்பட்ட துணிச்சலான பெண்கள் கிடைப்பார்கள் என்று லானா என்று LANA என்று சொல்லப்படுகிற ஒரு ஆங்கிலோ இந்திய பெண்மணியை பேசுகிறார், ஒப்பந்தம் செய்கிறார். ஆனால் லானா கேரளாவிற்கு வந்த பிறகு எனக்கு இந்த சூழல் கேரளாவை பிடிக்காது என்று சொன்ன ஒரு பெண்மணி இவராகத்தான் இருக்க முடியும். அவர் சொன்னார், எனக்கு கேரளா சுத்தமாக பிடிக்கவில்லை, இந்த பருவநிலையும் மழையும் எனக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்று. அந்த காலத்தில் பவுன் எல்லாம் 6 ரூபாயிலிருந்து 16 ரூபாய் விற்ற காலத்திலே 5000 ரூபாய் அட்வான்ஸை வாங்கி கொண்டு கொஞ்ச நாள் இருந்துவிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் மும்பைக்கே போய்விட்டார். அதற்கு பிறகு படப்பிடிப்பும் தேங்கி விடுகிறது. அதற்கு பிறகு ரோசி என்ற பெயராலே ஒரு பெண் இருக்கிறார். அந்த பெண்ணை போய் பார்க்கிறார். அந்த பெண்ணுக்கு சற்று கூட விருப்பம் இல்லை. பார்ப்பதற்கு நடிகை போல இருந்தால் கூட திரைப்படங்கள்லாம் நடிக்க மாட்டேன் என்று ஆட்சேபிக்கிறார். ஆனால் ஜேசி டேனியல் அவர்கள் விடுவதாக இல்லை.
அந்த ரோசியினுடைய தாயையும் தந்தையும் சந்தித்து இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை உங்கள் மகள் இழக்கலாமா என்று சொல்லி அவர்களை சரி செய்து அந்த ரோசியை வைத்து அந்த படத்தை முடிக்கிறார். ஆனால் படம் முடிவதாக இல்லை, இழுத்துக்கொண்டே போகிறது, செலவினங்கள் கூடிக்கொண்டே போகின்றன. ஒரு கட்டத்திலே அதை முடித்துவிட்டு தன்னால் செய்ய முடியவில்லை என்கிற ஒரு கைவிரிப்பை விட்டுவிட்டு மும்பைக்கு போய் டாக்டருக்கு படிக்க ஆரம்பித்து விடுகிறார், பல் மருத்துவம் படிக்கிறார். ஆனால் அந்த முயற்சியை பாராட்ட வேண்டும். கதை இவர், தயாரிப்பு இவர், இயக்கம் இவர், ஒளிப்பதிவு இவர். இன்றைக்கெல்லாம் எல்லா துறையும் எடுத்து கவனித்து கொண்டிருக்கிற நம்முடைய இயக்குநர்களை அல்லது பல்கலை வித்தகர்களை பார்க்கிற பொழுது வியக்கிறோம். ஆனால் எவ்வளவு காலத்திற்கு முன்பாக எல்லா பொறுப்புகளையும் ஏற்று தானே எடுத்து செய்திருக்கிறார் என்று சொன்னால் அத்தனை துறையிலேயும் அவருக்கு வல்லமை இருந்திருக்க வேண்டும். பணம் தண்ணீராய் செலவழிகிறது. 1930 வரை அந்த படம் வெளிவருவதாக இல்லை. ஆனால் அந்த படம் பற்றி கேள்விப்பட்டதும் ஒரு பெண் எப்படி நடிக்க போயிற்று திரைப்படத்திலே என்று பெரிய எதிர்ப்பு நடக்கிறது, பெரிய கல்வீச்செல்லாம் நடக்கிறது, கலவரமெல்லாம் நடந்திருக்கிறது. அதன் பிறகு ரொம்ப சிரமப்பட்டு அவருக்கு பின்னாலே அந்த படத்தை திரைப்படமாக ஆக்கி திரையிலே ஓடவிட்ட பொழுது அந்த ஸ்க்ரீன்களை எல்லாம் திரையெல்லாம் கிழித்திருக்கிறார்கள். அவ்வளவு எதிர்ப்பு அந்த காலத்தில் எப்படி ஒரு பெண் நடிக்க போயிற்று என்கிற எதிர்ப்பு தான் அந்த காலத்திலே வந்திருக்கிறது. விசுதகுமாரனுக்கு பிறகு எடுக்கப்பட்ட ஒரு மலையாள படமும் ஒரு தமிழர் தான் தயாரித்திருக்கிறார். சுந்தர் ராஜ் என்பது அவருடைய பெயர். அதில் ஆச்சரியமான ஒற்றுமை என்னவென்றால் ஜேசி டேனியல் உடைய உறவினர் தான் இவர். 1975 வரை வாழ்ந்த ஜேசி டேனியல் அதற்கு பிறகு அங்கேயே மும்பையிலே இறந்து விட்டார். அதற்கு பிறகு இன்றைக்கும் கேரள பட உலகம் வாழ்நாள் சாதனையாளர் விருது என்று இன்றைக்கும் அளிக்கப்படுகிற விருது நம்முடைய ஜேசி டேனியலுடைய பெயரால் தான் விளங்குகிறது, அளிக்கப்படுகிறது என்று சொன்னால் எவ்வளோ ஒரு பெரிய பெருமை. அடூர் கோபாலகிருஷ்ணன் ஒரு முறை தன்னுடைய பேட்டியிலே சொல்லியிருக்கிறார், நான் அவமானப்பட வேண்டியவர்கள், நாம் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு தமிழர் தான் இந்த படத்தை தயாரித்தார் என்பதை உலகம் முழுக்க நாம் சொல்லியாக வேண்டும் என்று பிரபல இயக்குனர் அடூர் கோபாலகிருஷ்ணன் ஒரு முறை வெளிப்படையாக பேசியிருக்கிறார். புதுமையிலே நாட்டம், விக்ரமாதித்தன் கதை போல ஒரு மனம் தளராத ஒரு போக்கு, சாதனை பற்றிய சிந்தனை, எவ்வளவு இடர்பாடுகள் நடுவிலேயும் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருந்து அதை சரிவர முடிக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வெல்லாம் பார்க்கிற பொழுது ஜேசி டேனியலுடைய மன உறுதிப்பாடும் அவருடைய செயல்பாடுகளும் எண்ணி எண்ணி வியக்க வைக்கின்றன. அவை நமக்கு பாடமாக அமையுமானால் உண்மையிலேயே நாம் பயன்பெறுவோம். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.